வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் பாருங்க, நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த பாவங்களில் இருக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த கலையான இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையாக எந்த மாதிரி ஒரு கர்ம பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு தாக்கம் நமக்கு நடக்கும், வாழ்க்கை எந்த திசையில் மாறும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவியல் சார்ந்த ஒளித்தத்துவ முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ராசி அதிபதியே வந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்தில் இருக்கிறார். எப்போ வந்து குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் ஆனாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பல விஷயங்கள் முயற்சிகள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு வந்து 4 உச்சம் பெற்று 10ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பவுமே அந்த 10ஆம் இடங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய, தொழிலை கொடுக்கக்கூடிய, தன் கர்மா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும் பொழுது, அந்த திருஷ்டி படும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். என்ன ஆக்டிவேட் ஆகும்? அந்த மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம பல வருடமாக திட்டமிட்டதை வந்து கொஞ்சம் இறங்கி செய்யணும். அது என்னவா இருக்கலாம்? வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இறங்கி தொழில் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, அல்லது வேலையில் இருந்துகிட்டே சைடில் ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இப்போது வேலைக்கெல்லாம் போகலிங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயதினர், அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது மாதிரி என்ன அமைப்பு கொடுக்குன்னா, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் ஓரியன்டான சில விஷயங்கள் பண்ணலாம். நம்ம சும்மா இப்படியே சோம்பேறியாக இருந்து என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு அடுத்த ஒரு கோல் செட் பண்ணி, ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம போகலாம், தன்னை நாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் வந்து பணம் விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஹெல்த், உடம்பு ரிலேட்டடான விஷயங்கள், பர்சனாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், ஐடென்டிட்டி ரிலேட்டடான விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் செய்யலாம், கொஞ்சம் முயற்சி செய்யலாம். நம்ம வந்து இப்போ இருக்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. ஏன்னா சூரியன்கிற ராஜோகாதிபதியே 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேருவது அருமை. ஸோ என்ன ஆகும்? சில இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து காரியத்தை செய்வோம், ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையிலேருந்து ஒரு சுறுசுறுப்பான வேலைக்கு மாறுவாங்க. ஈவன் தோ வேலை பலு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, க்ரோத் ஓரியன்டாக நம்ம போகலாம் அப்படிங்கிற அமைப்புகள் கொடுக்கும். அதே சமயத்தில் புதனும் பாருங்கள் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் மட்டும்தான் மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துக்கு வந்து அவரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவும் சூரியனும் புதனோட சேர்றாங்க. ஸோ குரு வந்து புதனோட சேரும் பொழுது புதன் வந்து அதிக திருட்பலம் பெறுகிறது. ஸோ இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிற, அரசு உத்தியோகத்தில் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளையவட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஒரு புரிதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அகாடமிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்பு, நல்லா மூளை வேலை செய்யக்கூடிய அமைப்பு, டாக்குமெண்டேஷன் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி என்னென்ன மூளை சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 புதன் இது மாதிரியான சூரியன் சஞ்சாரங்கள் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு, நிபுணத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து நீடித்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் விஷயத்தில், மேஷராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிடுறப்ப கடன் படுதல், கொஞ்சம் பிரச்சனையாகிறதல், பகையாகிறதல், நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி அமைப்பு. வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சேதாரம் ஆகுறதோ, ஒரு அடிபடுறதோ, சர்வீஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீச்சமாக மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலையும் அந்த சனியின் பார்வை பெறுவதனாலையும் இருக்குது. ஸோ பெண்கள் ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 6க்கு போய்
நமக்கு சனி பார்வை பெறும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இது மாதிரி புதிய தொடர்புகள் வரலாம். இந்த படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தொடர்பு. அது வந்து நமக்கு சரியா நம்ம ஒரு முறையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம, ஏதோ ஒண்ணு தவறு நடக்கிற மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ, அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பா அது வேணும். அதே சமயத்துல மத்த கிரகம் பார்த்தீங்கன்னா, சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரய சனியாக குடுக்குறார். கையில எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுக்கு ஆயிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போகுது. அது சுப செலவுகளா செய்துக்கக்கூடிய திறமை நீங்க பார்த்துக்கணும். ஸோ இதுதானே ஒழிய சனி 12ல இருக்கார். குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து சனியை பார்த்து அந்த சுப செலவுகளாக செய்ய வேண்டிய செலவுகளை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளாக செய்துக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லாபம் எடுப்பதற்காகவும் ஒரு முயற்சி செய்வதற்காக மெனக்கிடுதல், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியது, அவங்களுக்காக மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் சில பேர்த்துக்கு போகக்கூடிய ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ இதுவரை வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்படி இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய உத்வேகமான முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதை வைத்தும் நம்ம எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு வந்து எது மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் வந்து நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும் ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன்
ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சனி பாதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆனால் எல்லாமே செலவாக இருக்கே சார், என்ன சார் பண்ணுறது? சுப செலவு ஏற்படணுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. என்றைக்குமே தண்ணியை தேங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி ஏற்றுங்க, ஒரு நாள் விட்டு பாருங்கள், 2 நாள் விட்டு பாருங்கள், 4 நாள் விட்டு பாருங்கள், அதில் புழு நெளிய ஆரம்பிக்கும். ஒரு வாரம் விட்டு பாருங்கள், அதில் பூச்சிகள்லாம் உங்களுக்கு அதை குடிக்கவே முடியாது, அதை யூஸ் பண்ணவே முடியாது, ரெஸ்ட் ரூமுக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பணத்தை சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட நஷ்டத்தை கொடுக்கும்? ஆரோக்கிய நஷ்டத்தை கொடுக்கும், குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணுறது? செலவு நிறையா பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்தில் போகிறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், ஆஃபீஸ் கலீக்கு கல்யாணம், ஒரு 30 வயசுக்கு ஒரு பையன், சார் எனக்கு பத்திரிகை கொடுக்குறேன், அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆவணி மாதம் பிறந்தெடுத்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு முகூர்த்தத்திலே கல்யாணம் அப்படின்னா, அங்கே போனீங்கன்னா சும்மா 100 ரூபா கொடுக்குறது அது கூடாது, 500 ரூபா கொடுங்க, கடன் வாங்கியாவது கொடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை உந்து சக்தி ஒன்று துரத்தும் வேலை பண்ண சொல்லி. ஸோ அதனால் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாகவோ, உடன்பிறப்புகள் மூலமாகவோ, பங்காளிகள் மூலமாகவோ சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் பங்காளிகள் உங்கள் பேரில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எங்களுக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் வாதாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து தக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது உங்களுக்கு சொத்தை காப்பாற்றி கொள்வதற்கும், புதிய சொத்து வாங்குவதற்கும், வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்திலே 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஏற்கனவே புதன் 3ஆம் இடத்துல இருக்கார், அவர் 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால தன்னம்பிக்கை ஏற்பட்டு வெற்றிகள் நிலைத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் நீச்சத்தை நோக்கி போகிறாரு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா செப்டம்பர் மாத கடைசியில் அவர் குருவோடு சேரும்போது நீச்ச பங்க யோகம், அதனால் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியும், இளைய சகோதரர்களால் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால
குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். தொழில் செய்பவர்கள், தொழிலதிபர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசி நண்பர்கள் என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, சூடி கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளை தினமும் தியானிக்க வேண்டும். ஆண்டாள் தாயாரை, ஆண்டாள் நாச்சியாரை தினமும் வணங்கி வாருங்கள். மார்கழி மாதம் அவளுடைய பாசுரத்தை படிக்கிறது விஷயம் இல்லை. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அவளுடைய பேரை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அவள் ஆடி வந்து உங்களை காப்பாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி 9, 12க்குரிய குரு உச்சமாக இருக்கிறார் இப்போ கடகத்தில். அதே மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய குரு சனி வக்ரமாயி அந்த பார்வை பார்க்குறாரு. ஓகே, இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்ரன் 2, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நீசமாகறாங்க. ஓகே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? அதே மாதிரி ரிஷபத்துலேருந்து செவ்வாய் மிதுனம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ செவ்வாய் புதனோட கூட இணைகிறாரு, குருவோட சூரியன் இணைகிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்ஜெக்ஷன், இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது. முக்கியமாக ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் நிறைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்
இப்போ பொது பலனாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி, மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, அவரே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபதியாகவும் வர்றாரு. அவர் போய் வக்ரமாகிறாரு. பாதகாதிபதி வக்ரமாகிறது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வக்ரமாகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து குரு பார்க்குறாங்க. இப்போது 2-7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருந்து, அதாவது என்னன்னா மறைஞ்சு நீசமாக இருக்கார். அப்போது அந்த நீச்ச பார்வையும் சமசப்தம பார்வையாக வந்து அந்த 12ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு உதவி வரும். அந்த உதவியை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அது வந்து ஒரு சுப விரயங்களாகவும் மாறி, ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் சுபர் தான், குருவும் சுபர் தான், சுக்கிரனும் சுபர் தான். அவர் வந்து தேவகுரு, இவர் வந்து அசுபருக்கான குரு. ஆனாலும் வந்து அசுபருக்கான குரு வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறார், மறைந்து. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கும் பட்சத்தில் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் வர்ற காசு எப்படி வெளியே போகும்னே தெரியாது. ஈக்குவலாக வரும், ஈக்குவலாக செலவாயிடும். அப்போது முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்த காரியங்கள், நினச்ச நேரத்துக்கு எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் என்றால் பெண்களை குறிக்கும். 6ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது என்ன ஆகும்? தேவையில்லாத உடல் சோர்வு, அதாவது ஓவர் திங்கிங்னால வந்து உங்களோட மைண்டை நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் வச்சுப்பீங்க. அதாவது மேஷத்தோட பெண்கள் எப்படின்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால சில ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அனுபவிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு என்னதான் வந்து உச்சமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்லும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் கொண்டுட்டு வரும். மற்றவங்களோட ஆலோசனைகள், உங்களுக்கு பிடிச்சமானவங்கள பெரியவங்களோட ஆலோசனை, குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள், நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய டெசிஷன்ஸை எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றம் 100% நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆரம்பிப்பீங்க. அதற்கான பிளான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஆடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பிளானிங் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 100% நீங்கள் பிளான் போட்டுட்ருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் புதன் கூட இணைகிறார். அப்போ என்னாகும் அப்படின்னா புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கள், நீங்கள் வந்து பிளான் ஏ பிளான் பி போட்டாலும் பிளான் சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக வச்சுருப்பீங்கன்னா 3ஆம் இடத்தில் அரை மறைவு ஸ்தானம். ஆனால் 8க்குரியவர் புதனோடத்தில் வந்து இணையும் போது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது நீங்கள் சைன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை. ஏன்னா புதனோட வீட்டில் தான் யார் வந்து நீசமாகிறாங்க? சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது செவ்வாய் புதன் இணைவு மிதுனத்தில், கண்ணியில் சுக்கிரன் வந்து நீசமாகும் போது, அது மறை நீசமாகும் போது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பேங்க் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கலந்து பேசிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்கள், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இப்போ டாக்குமெண்டேஷன் சைன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்து இருக்கிற வந்து 3ஆம் இடத்துலேயும் ஆட்சியாக இருக்கும்போது அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து புதன் அவரோட வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் வந்து இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துலேருந்து அடுத்தது கடகத்துக்கு போவார். அப்போது இவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எது ஜாஸ்தியாக வேலை செய்யும்? ஸோ புதனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். டைம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்டான டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஸோ படிக்கிறவங்க கரெக்டாக உங்களுடைய
இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதன் எழுது சம்மந்தப்பட்டவர். சடனான ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்து அதையே பிரேக்கப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வேண்டாம், இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தடை தாமதங்கள் பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரன் நீசமான சுக்கிரனை யார் பார்க்குறாங்க? வக்ர சனி பார்க்குறாரு. அப்போ எல்லாமே நல்லது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. லைஃப்பை கரெக்டாக கொண்டுட்டு போங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இது அவசியம்னா பேசுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஸோ இது அப்படியே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை நான் இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதை எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே நமக்கு கடவுள் தான் இதை இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஜாதக பலன், எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடிய கிரகங்களாகவும் சேரக்கூடாத கிரகங்களாகவும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் கர்மா செயல்படுகிறது. என்ன காம்பினேஷன்ஸ்? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட ஒரு 16-18 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அது மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சூரியனும் குருவும்.
சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா, சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17 18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17 16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பறவையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது, அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னனுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக, அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும், மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி, அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அது மாதிரி விஷயங்களாக கொடுக்கும்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேர்வதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு நம்ம முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேர்வது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது. அம்மா விஷயங்கள், அம்மாவுக்கு தோஷம், அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.